ஏற்றுக்கொண்டு 10 லட்சம் தளம் வச்சிருந்தா வந்து நீ கேக்குற எல்லா அண்ணா நான் இந்த கிருஷ்ணாவில இருக்கிற பொடியில இருக்கிற மரியாதைக்கு தான் நான் இவன் பேர் கட்டு போகணும்னு நான் வந்து வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கேன். அதான் நம்பி இப்போ வந்து என்ன இல்லைங்க, நாங்கள் கதைச்சு பிரயோசனம் இல்லை வந்து இவங்களுக்கு நாங்கள் அதுக்காட்டி பதிலெல்லாம் குடிக்கணும் வந்து இவங்களை கொடுத்து எங்களை பயிரங்களை பத்தி அண்ணா இப்படியானவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கல அண்ணா. என்னண்ணா 3 கார் வச்சிருக்கான், வீடு வச்சிருக்கான், நான் சொல்லல சுத்தமாத்து பண்ணிருக்கான்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்ல தம்பி? அதுதானே தம்பி நான் ஒன்று சொல்ல. ஒரு நிமிஷம் நான் கதைக்கலாமா ப்ளீஸ்? கதைக்கோ இல்ல இவ சொல்லி நம்ம இல்ல இப்ப 3 கார் வச்சிருக்கிறான், வீடு கட்டுறான்னு சொல்லி இப்ப அவன் யூடியூப் வந்து எல்லாருமே ஒரு வருமானத்தோட தான் யூடியூப் செய்யணும். இப்ப வேற ஒரு தரம் யூடியூப் செய்யாம இருக்கணுமா? அதுவும் அவனுக்கு ஒரு தொழில் தானே. அதுக்கும் அவன் எவ்வளவு நித்திர முழிக்கிறான், எவ்வளவு கஷ்டப்படுறான், அதை எடிட் பண்றான், அதை சிலதெல்லாம் கட் பண்ணி போடுறான், அதுலயும் ரிஸ்க் இருக்குத்தானே. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தானே. அது ஒரு வருமானத்தோட அவன் செய்யறான் உண்டு, சரிதானே. மற்றது வந்து இப்ப நான் கூட நான் ஸ்ரீலங்காவுக்கு போன நேரம் அவனுக்கு ஆக்களை கண்டு இல்லாம நானே அவனுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். நான் விளங்கு அவன் செலவுக்கோ அல்லது நேற்று ஒரு விஜயகான இதுல கதைச்சவா அவ வந்து அவன் புறாமேலதான் அவனை கள்ளன்னு சொல்லிட்டு போறான். அதே ஊர் தான் நானும். நான் சொல்றேன் கிருஷ்ணா நல்லவன் என்று அதை ஏற்றுக்கொள்வினம். அவ கிருஷ்ணா நல்லவன், அது எனக்கு தெரியும். அவ கள்ளனன்றதே என்ன நாங்க ஏற்றுக்கொள்ளணும். கள்ளனன்றதுக்கு அவையிட்டு என்ன ப்ரூ இருக்கு? அப்படி நான் ஒரு 50,000 கொடுத்த மாதிரி எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க. அவன் வீடு கட்டுவான் தானே. யூடியூப் வருமானத்துலதான் அவன் வீடு கட்டணும் இல்ல. அவன் வீடு கட்டுறான்டா நான் ஒரு கொஞ்சம் ஃபன் பண்ணுவேன். என்னோட நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்தா நான் அவனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். இந்த அவனோட பர்த்டேக்கு அவன் அந்த கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு காட்டேக்கு ஒரு ஆள் மோதிரம் கொடுக்குது, ஒரு ஆள் செயின் கொடுக்குது, எல்லாம் அவன் யூடியூப் வருமானத்துலதான் வேண்டினான்றது இவன் சொல்ல முடியாது. அவனுக்கு ஆக்கள் கிஃப்ட் பண்ணி இருக்கலாம். சொல்றாரு கொஞ்சம் இருங்க ராஜ், உங்களோட கதையில ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்கண்ணா, கொஞ்சம் இருங்கண்ணா. இப்பதான் வந்த உடனே உங்களுக்கு வந்து மைக் தெரியல, இந்த வந்து தளபதி கதை கொண்டு சொல்லு. ஓகே கொஞ்சம் இருங்க, அப்ப கொஞ்சம் இருங்கண்ணா, கொஞ்சம் இருங்கண்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. வந்து நக்கல் கதை தெரியுது அண்ணா, கொஞ்சம் அவன் நக்கல் கதை காய்ச்சானு சொல்லி நீங்க மக்கள் கொஞ்சம் இருங்கண்ணா. வந்து சரியோ ராஜ், உங்களை நான் வந்து கீழே இறக்கி விட்டான். நீங்கள் கருத்துக்களையும் வந்து ஒரு அநாகரிகமா தான் போடுறீங்க. வந்து அன்றிமார் வந்துட்டு சொல்லி நான் எந்த சந்தேகத்தையும் பார்வையில் நான் நினைக்கிறேன் வந்து நீங்களும் ஃபேக் ஐடியல் போட்டிருப்பீங்கன்னு சொல்லி மனிதாபிமான அடிப்படையில நான் கேட்கிறேன். அப்படி ஏதாவது ஃபேக் ஐடியல் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து அதை அகற்றுங்கள். இது 6வது கிருஷ்ணாவுக்கு மேல கிருஷ்ணாண்ட குடும்பங்கள், சகோதரங்கள், பெற்றோர்கள், தாய்மார்களை வந்து நண்பர்களை வந்து அந்த RIP போட்டு நீங்கள் ஃபேக் ஐடிகள் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து அதை வந்து அகற்றுங்கள். இவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவன் இப்ப வீடு கட்டினது, அவனோட கார் நிக்குது. ஏன் அவன் 10 கிலோ அரிசியும் பச்சிக்கிறான், அதையும் சொல்லுங்கடா தம்பி. அதை விடுங்க தம்பி. அவன் வந்து நேற்று வந்து சொல்றான் வீட்டுல வந்து அக்கா தங்கச்சி அவனு பிடிச்சதா அவனுக்கு வக்காலத்து வண்டி கடா நாய். சரியா? இவர் மற்றவரை நாய் கதைக்கலாம். இளம் நிசான் கேமராவோட வாரன் வந்து சொல்லுவன் வந்து உனக்கு இளம் நிசான் வந்து வார்த்தையை கண்டா வந்து எந்த நேரில வந்து என்னடா மனுஷங்கள் நீங்கள் வந்து இளநிசான் எந்த படம் இருக்குது. இளநிசான் ஒன்னையெல்லாம் எடுக்கலாது சரியோ. இதுல எந்த படம் எந்த ஐடியில படம் இருக்குது. படத்தை போட்டு உன்ன நேரலையில போடு. உன்னோட பழைய செருப்புகள், பழைய ஜட்டி நிசான் சொல்லுவாங்க தெரியுமா? ஜட்டி நிசான் சொல்லு. அதை வந்து நீ செய்யணும். ஜட்டி நிசான் ஒன்று பழைய ஜட்டியால போட்டு அடிக்கணும் என்ற படத்தை போட்டு சரியோ. இளநிசான் நீ நான் இந்த வார்த்தை வந்து இந்த கிருஷ்ணான்ற ஒரு நல்ல பொடியனை வந்து நான் விடுற வார்த்தைகளும் இவனை பாதிக்க மாட்டுதான்டா இளநிசான். நான் இந்த வார்த்தையை விடாம இருக்கிறேன் வந்து சரியோ. இல்லாட்டி நான் வந்து நேரில தனியா போடுவேன், உனக்கண்டு போடுவேன் வந்து அப்பவா நான் ஒன்னு எடுத்து வச்சு கதைக்கிறேன் வந்து. இப்ப எல்லாம் ஓடையிலடா ஓடுற சொரியா சும்மா நேரிலேயே போட்டுக்கொண்டு பைத்தியக்கார மாதிரி கத்தி கொன்றவன் எல்லாம் எடுத்து கதைக்கிறதுக்கு நான் இல்லையடா. இல்ல இப்ப வந்து அவர் அந்த தமிழ் புரோன்றவர் ஒரு ரெக்கார்டை வச்சு தனக்கு கொலை மிரட்டல் போடுறாரு. ஏன் அவரே அது ஒரு ஆளை செட்டப் பண்ணி நீ இப்படி போடு நான் சொல்லி ஏன் அவர் அது செய்யக்கூடாது? அதுக்கு ப்ரூ இருக்கா? கிருஷ்ணாண்ட ஆள் தான் அல்லாட்டிக்கு நம்பர் இருக்குதா இல்ல ஏதாவது இருக்கு? இப்ப நான் தானும் காசை கொடுத்தா நான் கிருஷ்ணாண்ட ஆளுன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டை போட முடியும் இல்லையா?
இவங்க எல்லாம் செட் பண்ணி வந்து இவங்க இப்ப என்னன்னு சொன்னா வந்து 2 பேரை விட்டு பார்த்தா என்ன 2 பேரை கொடுத்து கத்திய கொடுத்து போட்டு கையில வட்டி போட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கிறவன் தான் தமிழ் ப்ரோ. அவனை பற்றி நீங்க காய்ச்சி கொண்டிருக்கீங்க வந்து அவர் உழைப்பை பற்றி அவர் வந்து தன் தாயை இத்தனை வயசு அவருடைய அம்மாவை இடித்து வச்சு போட்டு சாப்பாடு கொடுக்கலாம் தானே. அதே அம்மா தமிழ் ப்ரோ எல்லாம் வந்து அவன்கிட்ட 2 பக்கத்துல இருக்கிற நண்பன் அந்த படத்துல சினிமாவில காட்டுவாங்க போலீஸ்காரன் வந்து ஓட விட்டு சுட்டு போட்டு வந்து வட்டி நான் பட்ட வந்தான் சுட்டேன்னு சொல்லி அதே மாதிரி வந்து இவனில வந்து பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கத்தியை கொடுத்து போட்டு குத்தி போட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்து வீடியோ போடுவானல் வந்து கிருஷ்ணாண்ட என்ன ரவடிசம் வந்து இவனை பார்த்தா ரவடிசம் மாதிரியாடா இருக்கு உங்களுக்கு வந்து ரவடிசம் பண்றவன் மாதிரியாடா இருக்குது வந்து குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க எஸ்கேவி சொல்லுங்க எஸ்கேவி. இந்த குயிலியக்கா வணக்கம். சொல்லுங்க. உங்கள்கிட்ட விட்டு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளைய வந்து நான் இப்படி கேவலமா காய்ச்சா நீங்க எதுக்கு பயல் சொல்லலாம் எதுக்கு பயல் சொல்லலாம் தயவு செய்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா இது எந்த காதால கேட்டு கேட்டு ரத்தம் வருதுக்கா. இதை இதெல்லாம் கேட்டு கேட்டு இந்த நேரலையில 1000 தரம் கேட்ட கேள்விக்கு 1000 தரம் பதில் சொல்ற நேரல இல்ல வந்து ஒரு தரம் கேட்கிற கேள்விக்கு 2-3 தரம் பதில் சொல்லலாம் வந்து ஒரே கேள்வியை வந்து 1000 தரம் கேட்காங்க வந்து அந்த வீடியோ நீங்க பாருங்க. அவன் கடைசியா அவன் இப்படி கதைச்சதை கூட அவன் மன்னிப்பு கேட்கிறான் அந்த பிள்ளைகிட்ட. உடனே நான் இப்படி ஏதாவது பேசி இருக்கிறேன், நான் உங்களுக்கு கோவம் வருதா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நான் இதை அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துனீங்களா? அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துனீங்களா? எல்லாருக்கும் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது, கதைக்க விடுங்க. இப்ப நியாயமான கருத்துக்களுக்கு நியாயமான கருத்து பிளீஸ் நியாயமான கருத்து தான். நீங்களும் வந்து கதைத்த விடையதை தான் திருப்பி கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் கதை விடையதை கதைக்க இல்லை. இன்னொரு விஷயம் அக்கா சொல்றாங்க வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப நானும் வந்து ஒரு பிள்ளைட கையை பிடிச்சிட்டு சொரிமா தெரியாம பிடிக்கிட்டு மன்னிப்பு கேட்கலாம் அந்த பிள்ளைகிட்ட. என்ன அம்மா கதைக்கிறீங்க நீங்க? நாயத்தை மட்டும் கதைங்க. குழந்தை பிள்ளை அது கதைக்காது. அவனால இத்தனை குடும்பம் வாழ்ந்தது, அது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தா என்ன? சரி அவன் அப்படி ஒரு புள்ள விட்டுட்டான், கிருஷ்ணா நீ அப்படி கதைக்காத, போராட்டத்தை மரியாதையாக்காத, அல்லது வாசல்ல நீ உங்களோட வீடியோ எடுக்கிற உங்களுக்கு சம்மதமா அண்ட் அவ தண்டை முகத்தை மட்டும் காட்டி ஒரு ரெக்கார்டை பண்ணிட்டு அதுக்கு அப்படியே நீ ஒரு சான்ஸை கொடுக்கலாம். ஏன்னா அவன் இப்ப ஒரு 3-4 நாள் வீடியோ செய்யலைனாக்க ஒரு 4 குடும்பத்துக்கு கொடுத்துருப்பான், ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருப்பான். அவள குடும்பம் பாவம் தானே. அப்படியே நீங்க யோசிக்கிறது செய்த நன்மையா பாருங்கள், என்னேன்னு கெட்டதை பாக்குறீங்க. ஆமா இந்த சமுதாயம் வந்து எவ்வளவுதான் நல்ல விஷயம் செஞ்சாலும் ஒரு கெட்ட விஷயம் செய்யக்கூடாது. அதை வந்து கிருஷ்ணாங்கண்ட ஒரு பக்கத்து ஊர்லதான் இருந்தவன், ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சனாங்க. அனு வந்து என் ஃப்ரெண்டு. ஆனா நான் இதுவரைக்கும் இன்றைய வரைக்கும் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு நான் அவையோட எடுத்து கதைச்சதே கிடையாது. அப்ப நான் சின்ன நிலை அங்க போயிருக்க கிருஷ்ணா பொம்பளையாலோ சரி யாரன்னா வெளியில கூட வர மாட்டான். அப்படி ஒரு நல்ல படிக்கிறவன் எனக்கு தெரியும். அந்த ஒரு இதுலதான் நான் இன்றைய வரைக்கும் நான் கிருஷ்ணாவோட சந்திக்கல. நான் அதுக்கு பிறகு நான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் என்ற ரீதியில நான் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். நான் அது அவன் ஆக்களுக்கு கொடுக்குற கணக்குல நான் அவனுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு வந்தது விளங்குதா. ஏன்னா நல்ல பொடி அந்த இதை எப்படி அது வந்து ரோல் பண்றலக்கா, அது வந்து ரோல் பண்றது. அது சொல்லுங்க நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க வந்து சரியா. இன்றைக்கு மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு வந்து அந்த தைட்டி பிரச்சனை இருக்குது வந்து சரியா. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு வந்து எங்களை நிர்வாணமா ஆக்கப்பட்டு இன்றைக்கு அழிக்கப்பட்டு இன்றைக்கு ஒன்றும் தெரியாமல் 15 வருஷம் ஆகியும் வந்து இன்றைக்கு ஒரு நீதி இல்லை சரியா. ஒரு புள்ளைய போயிட்டு இரவில் அது பட்ட இரவில் வந்து கிருஷ்ணா போய் செய்தன்னு சொல்லி காய்ச்சிட்டு இருக்கீங்க. அது இரவும் இல்லை, ஒரு மழை நேரம் ஒரு 6 மணி நேரத்துல கிருஷ்ணா போனது சரியா. அந்த நேரம் அதுக்கு ஒரு இப்படியான செயலை செய்து இருக்கிறீங்க. இப்படியான ஒரு நிலைமையில இருக்க அதுகளுக்கெல்லாம் நீங்க கதைச்சு போய் குரல் கொடுக்கலாம். எங்கட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு நியாயம் இல்ல, நீதி இல்ல, ஒன்றும் இல்ல. இன்றைக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படத்துல இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, வீடு இல்ல. ஆனா கேட்க போனா சொல்றாங்க எங்கட மக்கள் 2050 இப்படி இருந்ததுங்களா, கஷ்டத்துல இருந்ததுங்களா, நீங்களா அனுப்பி வந்ததீங்களா?
அப்படின்னு சொன்னா அந்த நேரம் வந்து யூடியூப் இருந்ததா, ஒரு டிக்டாக் இருந்ததா, ஒரு இணையதளம் இருந்ததா? ஒன்றுமே இல்ல. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு பாருங்க, மட்டக்களப்பு இது எடுத்து பார்த்தா இன்னைக்கு வந்து கிருஷ்ணா மூலம் தான் நான் கண்டுறான். என்ன பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லலாம், வந்து தண்ணிக்கு வழி இல்லாம ஒரு மேசன் இருந்திருக்கலாமா? காட்டுக்குள்ள வந்து தண்ணிக்கு வழி இல்லாம மக்கள் இருக்கு சொல்லுங்க. அதுக்கு அந்த கிருஷ்ணா போயிட்டு இவ்வளவு பேருக்கு தண்ணி வசதி எடுத்து கொடுத்தான் அந்த நேரத்துல. அப்படி ஒரு பட்ட இடத்துல எங்களுக்கே தெரியும் வந்து இப்படி மட்டக்களப்பில வந்து பாதிக்க. உண்மையில நீங்க உதவி செய்யறதா இருந்தா எல்லா மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் செய்யறேன். மட்டக்களப்பு மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்குவோம். சாப்பாட்டு கஷ்டத்துல இருக்கிற வேலை பிரச்சனை, தண்ணி கஷ்டத்துல இருந்தா மேசன் செத்து போவான். அது குளிக்க வழி இல்லை. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து தண்ணி எடுத்து கொண்டு போயிட்டு குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போதும். அப்ப குளிக்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுங்கன்னு சொல்லி. அதான் மட்டக்களப்பு யாரும் போட்டு இப்படி அடிக்கல, கிருஷ்ணாவை போட்டு இப்படி யாரும் அடிக்கல, யாரும் அடிக்கல தம்பி. அதான் தம்பி, ஒருத்தன் மலர்ந்தான்னு சொன்னா எங்கடையாக விட மாட்டாங்களே தம்பி வந்து. சரியா? நான் ஒரு நிறைய பேர் வந்து கள்ள கூட்டம் கள்ளன் எல்லாம் எழுதுறீங்க வந்து நாகரிகமா கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படி உண்மையிலேயே கள்ளம் சொன்னா உங்களோட வீட்டுல ஏதாவது கிருஷ்ணா வந்து களவெடுத்து கொண்டு வந்தா கிருஷ்ணாவை கள்ளன் சொல்லுங்க. அப்படி அதை உறுதிப்படுத்தணும்னா மேல வந்து என்ன களவெடுத்தாருன்னு சொல்லுங்க. அதை தவிர உங்களோட வீட்டுல ஏதாவது ஒன்று களவெடுக்க இல்லாட்டி அந்த பதிவை கடைசி மட்டும் இதுல பதிவிடாதீங்க, தடை பண்ணுவேன். ஓகே, தொடர்ந்து கதைங்க. யாரு டான்ஸ் வேற யாரு? நீங்கள் நிறைய கதைக்குங்க தவிர கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க. வேற மெட்டாக்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். வந்து வேற யாரும் கதைக்கிறேன்னு சொன்னாலும் கதைங்க வந்து. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த தளத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். இந்த சகோதரி வந்து அருமையான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் வந்து அடித்து கொண்டிருக்கிறார்கள், திட்டமிட்டு அவரை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த தளத்தை நீங்கள் மேல்மேலும் மெருகுபடுத்தி கொண்டு செல்லணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதை வந்து நீங்க மேல்மேலும் கொண்டு போகணும். என்னன்னு சொன்னா எதிராக வந்து கதைக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து லைவ் போடுறாங்க. சார் பரங்க சோதரன் அவருக்கு ஒரு நிமிடம். அவர் வந்து மக்களின் மனங்களை பிடித்த ஒருவராக இப்போது இருக்கிறார். அதாவது அவர் இந்த புலம்பெயர் தமிழர்களிடம் இருந்து கொடுக்கப்படுற அந்த உதவி திட்டங்களை நல்ல முறையிலேயே கொண்டு சேர்த்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இப்போது அவரை வந்து நிறைய பேர் காதலிக்கின்றார்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு உதவி திட்டத்தை கொடுத்து அவர் மூலம் செய்யும்படி நான் அந்த பணியை கொடுக்கும்போது அவர் அந்த பணியை சரியான முறையில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அந்த அடிப்படையில் எனக்கு அவர் மேலே ஒரு விருப்பம் உண்டாகுது. என்னென்னு சொன்னால் நான் ஏதாவது இவருக்கு செய்யணும்னு சொல்லி நான் அதை நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அவருக்கு பேங்கில் காசுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலையெல்லாம் யாரும் தட்டி கேட்க முடியாது. இதைத்தான் அவர்கள் வந்து கள்ளன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அடிப்படையில் இவர் சொல்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது. சரி, நான் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து நான் நிராகரிக்கிறேன். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. உங்க கருத்துக்கு உண்மையிலேயே நன்றி. சரியான நேரத்துல சரியான பதிவை தந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களை சிறந்தார்ந்து வழங்குறோம். நன்றி அண்ணா. இந்த சந்தர்ப்பத்துல உண்மையிலேயே இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இது வந்து எனக்கு அவர்களை யாருன்றே தெரியாது. நான் எங்களுக்கும் தெரியாண்ணா, எனக்கும் தெரியாண்ணா. நான் சமூக வலைத்தளங்களை பார்த்தேன். கோவி என்று சொல்லுங்கண்ணா. கோவி தான் அவர் வந்து நல்ல மாதிரி நிறைய தளங்களை என்னன்னு சொன்னா ஒரு ஏழை மகனுக்குத்தான் தெரியும் ஒரு ஏழைக்கு எப்படி உதவி செய்யணும், எப்படி வாழ வைக்கணும் என்ற விஷயம் அவனுக்கு தான் தெரியும். நான் கூட நான் புலம்பெயர் தேசத்தில் இருந்தால் கூட என்னால் கூட அந்த உதவியை செய்ய முடியாது. நான் சும்மா கதைக்கலாமே ஒழிய அவர் செய்கிற மாதிரி எந்த விடயத்தையும் எங்களால் கொண்டு செல்ல முடியாது. இதை சும்மா இதில் வந்து சும்மா கண்டபடி வந்து தாங்களும் கதைக்கணுமென்றதுக்காக வந்து கதைக்கிறார்களே தவிர அவர்களோட எந்த ஒரு விஷயமே அவர்களோட இல்லை. அதெல்லாம் 0 பூஜ்ஜியத்திலான அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சும்மா கதைச்சி போட்டு போகிறார்கள், மற்றவர்களை குழப்பி விட்டு போகின்றார்கள். அதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மற்றது என்னன்னு சொன்னால் இன ரீதியாக சமூகம் சார்ந்து இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அடிக்க விழிக்கிறார்கள். இதை நாங்கள் திட்டவட்டமாக இதை முகையடிக்கணுமென்றது என்ற கருத்தாக இருக்கின்றது.
உண்மையா கோபியன் என்ற லைஃப்ல மட்டும்தான் ஆதரவை காட்சி கொண்டிருக்கணும். ஹலோ, இந்த அன்புடன் பேசுன்றவர் தான் சொல்லியிருக்கிறார். உண்மையா கோபிக்கோட்டை வந்து இந்த சிறு வயது பட்ட பேர் தான் இது வந்து அதைத்தான் வச்சிருக்கிறேன். தவறா நினைக்க வேண்டாம். இல்ல கோபி என்னை கூப்பிடுங்க வந்து. மற்றது என்ன இன்னொரு வேண்டுகோள் சொன்னா அந்த 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 தாய் வந்து அவ வந்து இவரை வந்து சொல்றார், நீ கடவுள் மாதிரி வந்து எனக்கு உதவி செய்த, நீ நான் இந்த வாழ்க்கையில மறக்க மாட்டேன், புலம்பெயர்ந்து உறவுகள் இந்த காசை அனுப்பின அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அவரே நான் மறக்க மாட்டேன் அழுது சொல்றா. அதை நீங்கள் இருக்கா இந்த அடிக்கடி இந்த டிக்டாக் வலைத்தளம் வழியா நீங்க பதிவேற்றம் செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்றேன். நன்றி அண்ணா, நன்றி. இப்ப நாங்கள ஹலோ, வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் பதிவிடுங்க. வணக்கம் அண்ணா. நான் பிரான்ஸ்ல இருந்து சுரேஷ் கதைக்கிறேன் அண்ணா. சொல்லுங்க குமாரண்ணா. இந்த கிருஷ்ணா பற்றி இவ்வளோ பேர் இவ்வளோ